அன்றைய பொழுது முயல் கூட்டத்திலிருந்து ஒருவர் சிங்கத்திற்கு இரை ஆகஸ்து வேண்டும். முயல் கூட்டத்தில் தந்தை தானே முன்வந்து சிங்கத்திற்கு இரையானது. தன் அப்பாவை சிங்கம் கொன்று தின்றதினால் குட்டி முயலுக்கு சிங்கத்தை பழிவாங்கியே தீர வேண்டுமென்ற எண்ணம் வந்தது. அதற்காக ஒரு திட்டம் தீட்டியது. மறுநாள் சிங்கத்திற்கு இரையாக தாமே செல்வதாக ஒப்புக்கொண்டது. ஆனால் செல்லவில்லை. சிங்கம் கோபமாக இருந்தது. ஒருநாள் விட்டு மறுநாள் சிங்கத்திடம் சென்றது. சிங்கம், நீ நேற்று ஏன் வரவில்லை என்று கேட்டது. அதற்கு முயல், நேற்று வரும் வழியில் உங்களைப் போன்ற ஒரு சிங்கத்தைக் கண்டேன். அதுவே என்னை வீட்டிற்கு திரும்பச் செல்லும்படி சொன்னது. இல்லையென்றால் அதுவே என்னை சாப்பிட்டு விடுவேன் என்றது. எனவே பயந்து வீடு திரும்பினேன் என்று கூறியது. என்ன சொல்கிறாய்? என்னைப் போல் ஒரு சிங்கமா இந்த காட்டிலா? எங்கே காட்டு பார்ப்போம் என்று முயலிடம் சிங்கம் சொன்னது. உடனே முயல், ஆம் மன்னா, உங்களைப் போன்றே மிகப்பெரிய சிங்கம், வாருங்கள் காட்டுகிறேன் என்று கூட்டிச் சென்றது. காட்டின் நடுவில் இருந்த ஒரு கிணற்றைக் காட்டி, இதன் உள்ளேதான் அந்த சிங்கம் இருக்கிறது என்று முயல் கை நீட்டியது. சிங்கம் கிணற்றில் எட்டிப் பார்த்தது. உள்ளே தன் நிழலே மிகப்பெரிய சிங்கமாக தெரிந்தது. உடனே கர்ஜனையுடன் உள்ளே குதித்தது. நீரில் மூழ்கி பரிதாபமாக இறந்தது. காட்டு விலங்குகள் அனைத்தும் குட்டி முயலை பாராட்டினர். காடு குதூகலம் ஆனது. கதை காட்டும் நீதி: நீங்கள் எவ்வளவு சிறியவராக இருந்தாலும் உங்கள் புத்திசாலித்தனத்தைக் கொண்டு எவ்வளவு பெரிய பலசாலியையும் வீழ்த்திவிடலாம். இது போன்ற கதைகளைக் காண சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.